கருவப்பங்கேணி புனிதவனத்து அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா காலத்தின் முதல் நவநாளில் புனிதரின் ஆசி பெற வந்துள்ள அனைவரையும்
இயேசுவின் நாமத்தில் 5ஆம் வட்டாரம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நாம் அனைவரும் காலடி எடுத்து வைத்துள்ளோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக யுபிலி ஆண்டினை இவ்வருடம் சிறப்பிக்க உள்ளோம். தொடக்கத்தில் யூதர்கள் யுபிலி ஆண்டை யோபேலின் ஆண்டு என அழைத்தனர். யோபேல் என்பது ஆட்டின் கொம்பினால் எழுப்பப்படும் எக்கால ஒளியை குறிக்கின்றது. இவ்வொளியை எழுப்பியே யூதர்கள் யுபிலி ஆண்டை எல்லோருக்கும் அறிவித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இப்புனிதத்தின் ஆண்டாக அனுஷ்டிக்கப்பட்டது. கடவுளால் இந்நிலத்தை மீண்டும் உரிமையாக பெற்ற அனைவரும் இழந்த தங்கள் நிலத்தை மீண்டும் பெற வேண்டும் எனவும், அடிமைகளாக இருப்பவர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீண்டும் பெற்று அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் மோசேயின் சட்டம் கூறுகின்றது. 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூதர்கள் யுபிலி ஆண்டை கத்தோலிக்கர்களாகிய நாம் எமது பலவீனங்களில் மூழ்கி பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள நிலையில் இருந்து விடுதலை பெறவும் இறைவனின் நிலைத்து வாழவும் அழைக்கப்படுகின்றோம். இதற்கான ஆன்மீக பலத்தையும் புனிதரின் பரிந்துரையையும் வேண்டி தொடரும் பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஜூபிலி ஆண்டு நமக்கு அன்பை கொடுக்கவும், ஜூபிலி ஆண்டு நமக்கு அருளை கொடுக்கவும், ஜூபிலி ஆண்டு நமக்கு இரக்கத்தை கொடுக்கவும் வேண்டும் என்று இந்நவநாள் திருப்பலி வழியாக செபித்திருப்போம். சகோதர சகோதரிகளை தூய மண்ணை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேன் சொல்லாலும் செயலாலும் கடமையில் காரியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Bye.
வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவமிடத் தலைவரான புனித அந்தோனியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உண்மையை அனைத்துக்கும் மேலாகென்று அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக் கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்கால முழங்க செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விழுந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக நெஞ்சே கடவுளுக்காய்
இயேசு தாம் வளர்ந்தவராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்றார். வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சூழ்நிலை அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த பொழுது இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பணிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறும் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின் அவர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலும் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தனர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று முடிந்தார் இயேசு. இவை கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜூபிலி ஆண்டின் அர்த்தத்தையும் அழைப்பையும் உணர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு, ஜூபிலி என்பது 49 ஆண்டுகள் கழிந்தபின் வரும் ஆண்டு. இது விவிலியத்தில் யூதர்கள் இஸ்ராயல் நாட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றான மோசேயால் கடவுளால் கொடுக்கப்பட்ட சட்டமாக நம்பப்படுகின்றது. பழைய பாட்டில் பழங்கால யூதர்கள் ஜூபிலி ஆண்டை மோசேயின் ஆண்டு என்றும் யோவேலின் ஆண்டு என்றும் அழைத்தனர். யோவேல் என்பது ஆட்டின் கொம்பை கொண்டு எழுப்பப்படும் எக்கால ஒலியை குறிக்கும். யூதர்கள் இத்தகைய ஒலியை எழுப்பிய தங்களது ஜூபிலி ஆண்டை எல்லோருக்கும் அறிவித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். ஜூபிலி ஆண்டு புனிதமான ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இவ்வாண்டில் கடவுளால் நிலத்தை உரிமையாக பெற்ற அனைவரும் இழந்த தங்கள் நிலத்தை மீண்டும் பெற வேண்டும் என்றும், அடிமைகளாக இருப்பவர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீண்டும் பெற்று அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், அடிமைகளாக இருப்பவர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீண்டும் பெற்று அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் மோசேயின் சட்டம் வலியுறுத்துகின்றது. 50 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த ஜூபிலி ஆண்டினை யூதர்கள் நினைவு கொண்டனர்.
விவிலியத்திலே ஜூபிலி ஆண்டு எவ்வாறு வர்ணிக்கப்படுகின்ற பார்க்கின்ற பொழுது ஜூபிலி என்ற சொல் எபிரிய மொழியில் 50வது ஆண்டின் பிறப்பை அறிவிக்க பயன்படுகின்றது. திருவிவிலியத்தின் பாரம்பரியமாக சொல்லப்படும் சிற்றுவாஜ் என்று ஜோபேல் என்று அபிசேஸ் என்றும் கிரேக்க மொழியில் எடுத்துரைக்கப்படுகின்றது. அபிசேஸ் என்பதற்கு நிவாரணம், விடுதலை அல்லது மன்னிப்பு என்பது பொருள். இயேசுவின் வாழ்வில் அபிசேஸ் என்ற இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானதாக இருந்தது. லூக்கா நற்செய்தியாளர் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். திருவிவிலியத்தில் உள்ள லேவி நூலின்படி அதிகாரம் 25 வசனங்கள் 8 தொடக்கம் 13 முடிய ஜூபிலி விழா கொண்டாடப்பட்டு அடிமைகள் விடுவிக்கப்படுதல், கடன்கள் மன்னிக்கப்படுதல், நிறுவனங்கள் திருப்பிக் கொடுக்கப்படுதல் போன்றவற்றை விவரிக்கின்றது. அதாவது ரெஸ்ட், ரிவீல், ரெஸ்டோர், ரெக்கன்சைல் என்கின்ற ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகின்றன. 6 என்னும் 4 களை அடையாளப்படுத்தும் வகையில் ஜூபிலி கொண்டாடப்பட்டு வந்தது. 4 ரெஸ்ட், ஓய்வு. மக்கள் தங்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்தி வந்த நிலத்திற்கு ஓய்வு கொடுத்தனர். கணக்கெடுப்பு, மக்கள் மற்றும் கால்நடைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தல் மற்றும் நிலத்தின் அளவுகளை பரிசீலனை செய்தல். ரெஸ்டோர், புதுப்பித்தல். அனைத்தையும் புதுப்பித்தல். மக்கள் தாங்கள் வாழ்கின்ற சமூகத்தை அதன் தொடக்க நிலைக்கு நகர்த்தி தங்களையே புதுப்பித்தனர். மக்கள் தாங்கள் வாழ்கின்ற சமூகத்தை அதன் தொடக்க நிலைக்கு நகர்த்தி தங்களையே தினந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். ரெக்கன்சைல், ஒப்புரவாதல். கடவுளோடும் ஒருவர் மற்றவரோடும் ஒப்புரவு செய்து வாழ்தல் ஆகிய 4 அடிப்படையில் ஜூபிலி கொண்டாடப்பட வேண்டும் என்பதை திருவிவிலியம் வலியுறுத்துகிறது. இறைவாக்கில் எசாயா 61ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 4 ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்று கூறும் இறைவார்த்தைகள் புனித ஆண்டாகிய இந்த ஜூபிலி ஆண்டையே கொடுத்திருக்கின்றது. இந்த புனித ஆண்டு கடவுளின் தேவையும் கருணையையும் நினைக்கூர்ந்து அறிக்கையிடுவதை வலியுறுத்துகின்றது. திருவிவிலிய கண்ணோட்டத்தில் ஜூபிலி ஆண்டு என்பது மக்கள் தங்களது கடந்து வந்த பழைய அடிமைத்தனத்தின் வாழ்வை தங்களிடமிருந்து அகற்றி புதிய அனுபவங்களை உள்வாங்கி அதனூடாக கடந்து சென்று முழு விடுதலையை நினைத்து தினந்தோறும் மகிழ்ந்து நிகழ்காலத்தில் நடைபெறும் தருணங்களை முழுமையாக வாழ்ந்து ஆறுதல் பெறவும் வருங்காலத்தை எதிர்கொண்டு முன்னோக்கி செல்லவும் அழைப்பு விடுக்கின்றது. வரலாற்றில் ஜூபிலி ஆண்டு எவ்வாறு இருந்து என்பதை பார்ப்போம். வரலாற்றிலே 1300ஆம் ஆண்டு முதல் ஜூபிலி கொண்டாடப்பட்டது. அப்போதைய திருத்தந்தையாக இருந்த 8ஆம் போனிஃபஸ் ஜூபிலி கொண்டாடுவதற்கான விதிமுறைகளை வழிவகுத்து அதிலிருந்து ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் ஜூபிலி ஆண்டை கொண்டாட வலியுறுத்தினார். அதன் பின் திருத்தந்தை 6ஆம் கிளமெண்ட் 1342ஆம் ஆண்டு விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றி அமைக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு ஜூபிலி கொண்டாடப்படலாம் என்று அறிக்கையிடப்பட்டது. திருத்தந்தை பிரான்சியின் சுற்றுமிடலான ஹோப் டஸ் நாட் டிசப்பாயிண்ட் என்பதை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை ஒருபொழுதும் ஏமாற்றுகின்றதில்லை. கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது அவர் ஒருபொழுதும் நம்மை ஏமாற்ற மாட்டார். ஜூபிலி ஆண்டிலே கடவுளை நன்றாக பற்றி பிடித்துக் கொண்டு நம்பிக்கையிலே வேறொன்று அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அடைவோம். ஆமென். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். தன்னலம் துறந்து நற்செய்தி அறிவிக்க அவர்களுக்கு வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உலகை வழிநடத்தும் உன்னதரே, எமது நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் சுயநலம் பாராது பொதுநலம் கருதி சேவையை செய்யவும் ஊழல், வஞ்சகம், பொறாமை போன்ற குணங்களை களைந்து மக்களுக்கு தங்கள் சேவையை வழங்கவும் வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எதிர்நோக்கு ஒருபோதுமே மாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்படும் எனும் இன்றைய இறைவார்த்தைக்கு ஏற்ப இந்த ஜூபிலி ஆண்டில் நாம் அனைவரும் விண்ணகமேயும் தாய் நாடு எனும் எதிர்நோக்கோடு பயணம் செய்ய வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது பாதுகாவலரின் வருடாந்த திருவிழாவை கொண்டாட ஒன்று கூடியுள்ள இந்த முதல் நவநாளில் ஒரே பங்கு சமூகமாக நாம் இணைந்து உள்ளார்ந்த ஒரு ஆன்மீக ஆயத்தம் செய்து இந்த நவநாள் காலங்களை தகுந்த முறையில் பயன்படுத்தி ஆலய திருவிழாவை சிறந்த முறையில் கொண்டாட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை மௌனத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஜூபிலி ஆண்டின் அர்த்தத்தையும் அதற்கான அழைப்பையும் எடுத்துக் கொடுக்கின்ற ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த திருப்பலி கொண்டாட்டத்துக்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எல்லோரும் அடிமை நிலையிலிருந்து விடுபடுவோம். உண்மையை பற்றிப்படுத்துவதாக உறுதியான நம்பிக்கையோடு பயணிக்கச் செய்வதாக. அழகையின் ஆதிக்கங்கள் வருகின்ற பொழுது அதை தகர்த்தெறியச் செய்வீராக. நாங்கள் ஒப்புக் கொடுத்த அனைத்து ஜெபங்களையும் ஏற்றுக்கொண்டு உமது திருமணத்தின்படி எங்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். பெறும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே என்றென்றும் பலியாக
கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் திருமுன் நீ. அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். உள்ளம் விரும்பும் இறைவன் நீரே, உவந்து தர வந்தே. நீதி வாழ்வை திருமண் தந்து நிம்மதி பெறுகின்றேன். என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் திருமுன் நீ. அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் திருமுன்னே. அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்து எங்கும் மிகும் உங்கள் உகந்த காணிக்கையாம். என்னை படைத்து எங்கும் மிகும் உங்கள் உகந்த காணிக்கையாம். காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் திருமுன் நீ. சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவையாய் ஏற்றுக்கொள்ளப்பட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலகப் பற்றி கழிந்து விடுபட்டு உண்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சீரனாகும். ஏனெனில் உன் புனிதனுடைய திரு சாட்சியத்தால் உனது திரையவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு உங்கள் மீது நீர்கொண்டிருக்கும் பேரன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது தயந்த பெருந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வாழ்ந்ததர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே முடியாவே பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிழிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பற்றி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் மீறவிருது இறந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பை கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நமக்கு ஒளியம் பிரிய தவந்தன எங்களை ஏற்றுக்கொண்டீரும். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் அன்றி தாண்டுகை மற்றும் எல்லா எங்களோரும் திரு அவை அன்பை நிறைவு பெறவும் செய்தருளும். தந்தை, இந்த மாலை வேளையிலே எமது பங்கின் பாதுகாவலாகிய திருமண தங்கோனியாரின் திருவிழாவை கொண்டாட முதல் நிலையால் இணைந்திருக்கின்றோம்.
இந்த வார்த்தையின் வழிபாடும் எங்களை கற்பிப்பதை போன்று எதிர்நோக்கு நம்பிக்கை ஒருபோதும் எங்களை ஏமாற்ற மாட்டாது, கைவிட மாட்டாது. அந்த எதிர்நோக்கு நாம் விண்ணகம் செல்வது அந்த நம்பிக்கை நம் ஆண்டவரில். எனவே ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு பலதரப்பட்ட விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், வேண்டுதல்களோடு மாத வேளைகளில் சன்னிதானத்தில் திருப்படத்தில் கூடியிருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாலும் இவர்களது வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் சிறப்பாக நிறைவேற்றி ஆண்டவரே இன்றிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நபனாளிலும் நாங்கள் சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து சிறப்பாக எங்களிடம் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை பாகம் சமர்ப்பித்து எங்களது பாதுகாவல் மூலமாக இந்த நாட்டுக்களை விண்ணப்பம் இன்று நவநாளை சிறப்பிக்கின்ற 5ஆம் வட்டார மக்களோடு மிகவாரிய வழிகளில் சம்பவிக்கின்ற பிள்ளைகளால் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தியறலும். மேலும் இத்தலம் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் தூயவனத்து அந்தோனியார் மற்றும் புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள இறந்து மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்மலைகளில் இருக்கிற உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இல்லமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருச்சொல்லுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
புனித அந்தோனியார் இவளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்று மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை இந்த முதலாம் நாளிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றது. மன்றாடுவோமாக. எம்மிறைவா, புனிதவனத்து அந்தோனியாரின் போதனையினாலும் சபத்தினாலும் எகிப்து நாட்டு மக்களுக்கு மதுரை கொடுக்க திருவிழமானீரே. அவருடைய மேன்மையான புண்ணியங்களை பாராட்டுகின்ற நாங்கள் அவற்றை கண்டு பாவிக்கருள்தாரும். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதனால், அவர் ஆதரவினால் எங்களுக்கு மிக தேவையான அருளை தந்திரலும். எங்கள் ஆண்டவனும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.